தலைநகரமான சென்னை பருவமழையில் பெரும் சிக்கல்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி முயற்சிகளுக்கு பிறகும் சில பகுதிகளில் நகரின் அடிப்படை வசதிகள் இன்னும் பாதிக்கப்படுவதை காணக்கூடுகிறது. இது மக்களின் வாழ்வாதாரத்தையும் நகரின் பராமரிப்பின் தரத்தையும் கேள்விக்கு கையளிக்கிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவமழையால் ஏற்படும் பல சிக்கல்களை இன்னும் முற்றிலும் சமாளிக்க முடியாமல் சென்னை மாநகரம் முழுவதும் தவித்து வருகிறது. மழை நீர் நிரம்புவதால் நகரின் அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் வாழ்வாதாரத்திலும் பெரும் தடைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சியின் முயற்சிகள் இருந்தும் சில பகுதிகளில் நிலுவையில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகள் மக்களை இன்னும் சிரமத்தில் வைத்திருக்கின்றன. சென்னையின் பல பகுதிகள், குறிப்பாக புறநகரங்கள் பருவமழையின் போது நீர் நிலுவை பிரச்சனையில் மூழ்கி மக்கள் அவசர நிலைகளை எதிர்கொள்கின்றனர். இதனை சமாளிக்க சென்னை மாநகராட்சி உலக வங்கியின் நிதியுடன் இணைந்து மொத்தம் 120 கோடி ரூபாய் செலவில் 48 கிலோமீட்டர் நீளமான மழைநீர் வடிகால் மற்றும் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் கழிவுநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டுள்ளது. ஆனால் பணிகள் முடிந்த பிறகும் சில பகுதிகளில் சாலைகள் முறையாக புதுப்பிக்கப்படாமல் தற்காலிக சிமெண்ட் கலவை மட்டும் ஊற்றப்பட்ட நிலையில் உள்ளது. இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி அங்கு தினமும் பல விபத்துக்கள் நடக்கின்றன. அந்த வகையில் சென்னை அமைந்தகரை 101வது வட்டத்தில் உள்ள திருவீதியம்மன் கோவில் தெரு, மஞ்சக்கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக முறையான சாலை வசதி இல்லாததால் மக்கள் கடும் அவதியில் இருக்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் கழிவுநீர் வடிகால் வசதி கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது அந்த பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் பணி முடிந்த பிறகும் சாலைகள் முழுமையாக சீரமைக்கப்படாமல் வெறும் சிமெண்ட் கலவையால் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தினமும் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஒரு வண்டி உள்ள போய் குப்பை வண்டி வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டம்பா. ஒரு டெட்டானா சாவு எடுத்துன்னு வெளியே வர முடியல, கரெக்டாமா? சாவு எடுத்துன்னு வெளியே வர முடியல. அவசரத்துக்கு ஆபத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட இருந்தா வெளியே வர முடியல. மழை பெஞ்சதுன்னா யாரும் வெளியே வர மாட்டாங்க. தண்ணி தேங்கிடும். உள்ளே போய் பாருண்ணா, நான் போய் சொன்னா கூட, அம்மா போய் சொன்னா கூட உள்ளே போய்க்குவேன். ரொம்ப கஷ்டம். இந்த தெருவு மட்டும் ரொம்ப கஷ்டம். நான் அன்றைக்கி கூட கேட்டாங்க, ஒரு அம்மா வந்தாங்க, ஏம்மா ரோடு போட போகிறீங்களா? இன்னும் 4 நாளில் போட்டுருவோம்மா. 4 நாளில் ரோடு போட முடியுமா? இதெல்லாம் சீட் பண்ணணும், கொத்தணும். என்ன சொல்கிறீங்க? பாருங்கள், நீங்களே பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரணும்ல, அதுவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டம் இங்கே வரத்துக்கு. அதனாலே வண்டி ஓட்டின்னு வரது ரொம்ப கஷ்டம். எல்லா வண்டியும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. வண்டி சர்வீஸே அதிகமாக போகுது. ரோட்டில் வந்து போகிறதுனாலே வண்டிங்க நிறைய வண்டி ப்ராப்ளம் வருது. பைக்கில் இருந்தும் 4 வீலர் இருந்தும் இதுவுமே எல்லாமே வண்டி சர்வீஸே ரொம்ப அதிகமாக இதுவாகுது, ப்ராப்ளம் வந்துருக்குது. வண்டியை ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு ரோடு ப்ராப்ளமாக தான் இருக்குது. அவர் கொஞ்சம் போடுறாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இதுங்க போய் பார்த்தாலே தெரியும், பாதியில் அங்கே அது வரையும் இருக்கும், அதுக்கப்புறம் கட்டாயி அப்படியே இருக்கும். அது வரைக்கும் போடவே இல்லை. அம்ஜக்கரை மார்க்கெட்டினோட ஏரியா இது. மார்க்கெட்டுக்கு வர ஜனங்க அத்தனையுமே ஒரு சின்ன தூரல் போட்டால் கூட சரி, தண்ணி முழங்காலுக்கு மேலே தான் நிற்கும் இங்கே. அதுக்கு வசதி வாய்ப்பு நாங்கள் பண்ணித்தர சொல்லி எத்தனையோ முறை கோரிக்கைகள் வச்சாச்சு. அந்த கோரிக்கைகளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ ரோடு போடுறேன்னு ஆரம்பித்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே இது இப்படியே தான் இருக்குது. இதை நாங்களும் எல்லாருக்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கார்பரேஷனாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், மேலிடமாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் முடிச்சிருவோம், இன்றைக்கி முடிச்சிருவோம், நாளைக்கு முடிச்சிருவோம், நாளன்னைக்கு முடிச்சிருவோன்ற மட்டும் அந்த வார்த்தை மட்டும்தான் வருது கண்டி. எதுவுமே வரல. ஒருத்தர் வராரு, என்னங்க இது கிளியர் பண்ணிட்டீங்களா, இது உங்களுக்கு தான், இது முடிச்சுட்டாங்க. இல்லைங்க எங்கள் கான்டாக்ட் முடிஞ்சிருச்சு, வேற ஒரு கான்டாக்ட் அப்படின்றாங்க. சரி, வேற அவரை கேட்டால் இல்லைங்க எங்களது முடிஞ்சிருச்சு, வேற ஒன்றுது அப்படின்றாங்க. இப்படியே தான் நாள் கடந்து போத கண்டி. இது இன்னும் எந்த ஒரு முடிவுக்குமே வரல. சமீபத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி விழுந்து காயமடைந்துள்ளார். இதே போன்று வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதி முக்கிய காய்கறி சந்தை அமைந்துள்ள இடமாக இருப்பதால் பலரும் இந்த சாலைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி சகதியாக மாறுவதால் மக்கள் அங்கு செல்லக்கூட முடியாமல் தவிக்கின்றனர். சாலை அருகே கொட்டப்படும் காய்கறி கழிவுகளும் வீட்டு கழிவுகளும் முறையாக அகற்றப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர்.
வண்டி வர முடியல, ஆட்டோ கூட பாரு மேடும் பள்ளமாக இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஒருத்தர் அப்படி தான் பைக்கில் வந்தார், அப்படியே சறுக்கி அப்படியே கீழே விழுந்துட்டார். குழந்தைங்களாம் போச்சா, மழை பெஞ்சாங்க அப்படியே தண்ணி நிற்கிது, தண்ணி போக கூட வழி இல்லை. இங்கே மார்க்கெட்டு கேவலமாக இருக்குது, சேல் சகஜமாக காவா தண்ணி போய்க்கினே இருக்குது, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை, ஒரு இது பண்ணுன்ட்டு. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்மெல்லு அடிக்கும். இதில் நோய் ஸ்ப்ரெட் ஆகும் குழந்தைக்கு, ஏற்கனவே கொரோனா பரவுது, இன்னும் அதிகமாக நோய் ஸ்ப்ரெட் ஆகும். வேறு எங்கே இது கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுக்கிறாங்க, வராங்க என்னம்மா அவங்க இது சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே நான் ஒரு சின்ன ஒரு நடுத்தர மக்கள், நான் போய் ஒரு கார்பரேஷன் வந்து ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குன்னா, இது நீ ப்ராப்பராக நியூ கண்டிஷன் எடுத்துக்கிறியா? நியூ கண்டிஷன் எடுத்தா எனக்கு தேவை கவர்மெண்ட்டுக்கு போகிறது 13,000 ரூபானா, இதில் வந்து தேவையில்லாமல் ஒரு 3 தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்துட்டு இதுக்கு கட்டிங் காசு கொடு, இதுக்கு தனி காசு கொடு, மெட்டீரியல் நீ வாங்கி கொடு, மன உளைச்சல் கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் வேண்டான்ட்டு முறைப்படி கவர்மெண்ட் போட்டு வந்தால் சரியான இது தீர்வு இல்லை. இது எப்போ தீர்வு கிடைக்கின்றனர். முக்கியமாக சில வாரங்களுக்கு முன்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு அவர் செல்லும் வழியில் மட்டும் புதிய சாலை அமைக்கப்பட்டது. மற்ற பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இது மக்கள் மத்தியில் நாங்கள் பாகிஸ்தானில் வாழ்கிறோமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் காய்கறி கழிவுகள், வீட்டு கழிவுகள் போன்றவற்றை தூய்மை பணியாளர்கள் முறையாக அகற்றாமல் விட்டு விடுவதாலும் அந்த பகுதி துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாகவும் மாறியுள்ளது. மக்கள் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதார வசதிகள் குறித்து நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அமிந்தகரை மக்கள் நியூஸ் 7 தமிழ் ஊடகத்தின் மூலம் மாநகராட்சிக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தி உடனடியாக சாலைகள் முறையாக சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சாலைகள் முழுவதுமே குண்டும் குழியுமாக காணப்படுவதால் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் தினந்தோறுமே விபத்துக்கள் ஏற்படுவதாக தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக கர்ப்பிணி பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது கீழே விழுந்து விபத்து உள்ளானதும் மேலும் தினந்தோறுமே இது போன்ற பிரச்சனைகள் தொடர்வதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் எனவும் மேலும் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.